கடற்கரை புனித அந்தோணியாருடைய திருத்தலத்துக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிற அந்தோணியாருடைய பக்தர்கள் உங்கள் அனைவரையும் இந்த திருத்தலத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் மனதில் கொண்டு வந்திருக்கிற எடுத்து வந்திருக்கிற அனைத்து விண்ணப்பங்கள், தேவைகள், உங்களுடைய அனைத்து விதமான மன்றாட்டுக்களை புனித அந்தோணியா தன்னுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு சென்று அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும், உங்களுக்கு எல்லாம் நலமாய் அமைய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கோடி அடுப்பது புனித அந்தோணியார் நிச்சயமாக தன்னை தேடி வருகிறவர்களை கைவிட மாட்டார் என்பதுதான் இத்தனை ஆண்டு காலமாய் இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடிய அந்தோணியாருடைய பக்தர்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கையும் வீண் போகாது. இந்த நாளில் நம்முடைய திருப்பலிக்காக திரு அவை கொடுத்திருக்கிற நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்திக்க, நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வாசகத்தை எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் இயேசு சீடர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் படகில். உணவுக்கு அப்பங்களை கொண்டு செல்ல சீடர்கள் மறந்து விட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு அவுட்டிங் போகிறோம், ஹோட்டல்லாம் சாப்பாடு வாங்க முடியாது. நாம் சாப்பாடு கொண்டு போனால் தான் சாப்பாடு சாப்பிட முடியும். யாராவது சாப்பாடை மறந்துட்டு போவோமா? நான் அமைதியாக இருக்கிறீங்க. நான் சொன்னது புரியலையா? புரிஞ்சிச்சு. பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க. அதாவது இப்போ எங்கே போனாலும் ஹோட்டல் இருக்குது, பாலபாகத்தில் எங்கே போனாலும் ஹோட்டல் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பாடே கிடைக்காத ஒரு இடத்துக்கு அது போட்டில் போகிறாங்க, கலிலியா கடலில். அங்கே உணவளம் ஒன்றும் கிடையாது. அப்படி போகிற போது சாப்பாடு மறந்து விட்டு சீடர்கள் போகிறாங்க. உடனே போட்டில் போன உடனே அவங்களுக்குள்ளே யோசித்து பார்க்குறாங்க, ஒரே ஒரு அப்பம்தான் இருக்கிறது. அது எவன் கொண்டு போனான்னு தெரில. ஒரு சாதாரண ஒரு சீடர் மட்டும் கொண்டு போயிருக்கிறார், மற்ற எல்லாமே மறந்து போயிருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்குள்ளே அப்பத்தை கொண்டு வரவில்லை என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு கொண்டு வரலையே, என்ன பண்ணுறது? அவர்கள் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிற போது இயேசு பரிசேயர்களுடைய ஏரோதுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். இயேசு ஏரோதிய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாய் கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிற போது சீடர்கள் அப்பம் கொண்டு வரவில்லையே என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதை அறிந்த இயேசு சொல்லுகிறார், என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? எதுக்காக கவலைப்படுறீங்க? 5000 பேருக்கு நான் அப்பத்தை கொடுத்தேன், 4000 பேருக்கு அப்பத்தை கொடுத்திருக்கிறேன். இன்னுமா புரிந்து கொள்ளாமல் இதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு அவர்களை கொஞ்சம் சாடுகிறார். கண் இருந்து நீங்கள் பார்க்காமலே இருக்கிறீங்க. ஏன் 5 அப்பம் 7 அப்பங்கள் 5 மீன்கள் படுகி பெருக்கி கொடுத்த போது 5000 பேர் சாப்பிட்ட போது நீங்கள் அதை பார்க்கலையா? நீங்கள் தானே பார்த்தீங்க, நீங்கள் தானே மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்க. 4000 பேருக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்த போது என்ன பார்த்தீங்க? நீங்கள் தானே பார்த்தீங்க. கண்ணிருந்தும் பார்க்காமல் இருக்கிறீர்களா? அங்கே அத்தனை பேர் சாப்பிட்டு என்னை புகழ்ந்து விட்டு சொல்லுகிற போது அதெல்லாம் நீங்கள் கேட்கலையா? ஆண்டவரை புகழ்ந்தார்களே, நீங்கள் அதெல்லாம் கேட்கலையா? ஏன் இப்படி மந்தமாக இருக்கிறீங்க என்று தன்னுடைய சீடர்களை கடிந்து கொள்கிற ஒரு பகுதியை இன்றைக்கி வாசித்தோம். பிரியமான இந்த பகுதியில் இருந்து ஒரு 2 கருத்துக்களை இன்றைக்கி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேறாமல், ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு போகாமல், ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடையாமல் நம்மை தடுத்து கொண்டு இருப்பது எது? கேள்வி புரிஞ்சுதா? பாவம்.
நீங்கள் ரொம்ப பாவம். இல்லை, நான் தான் ரொம்ப பாவம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வராமல் இருப்பது எது? பாவம். வேற ஈகோ. ஈகோ பாவம் கிடையாதா? பாவம் தனியாக ஒரு ஈகோ. அப்போ உலகப்போக்கான காரியங்கள், நம்பிக்கையின்மை. வெரி குட். இனிமேல் நான் கேள்வியே கேட்கக்கூடாது. பொழுது பிரியமானவர்களே, நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது, எல்லாம் சரிதான். பாவம், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஈகோ, விட்டு கொடுக்காது, எல்லாம் தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் முன்னுக்கு போகாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த வாசகத்தை மையப்படுத்தி யோசிக்கிற போது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னுக்கு போகாமல் இருக்க நம்மை தடுப்பது 2 காரியங்கள் இங்கே ஆண்டவர் சொல்வதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, ஆண்டவர் இயேசு பரிசேயர் ஏரோதியர் புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் அப்படி சொல்றார். கவனமாயிருங்கள். எதை பற்றி கவனமாயிருக்கணும்? ஏரோதியர் பரிசேயர் இவர்களுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிரு. அது என்ன புளிப்பு மாவு? புளிப்பு மாவு குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிக குறிப்பாக பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு கண்டிப்பாக புளிப்பு மாவை பற்றி தெரியும். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட்லி சுடுவதற்கு, தோசை சுடுவதற்கு, அந்த மாவை புளிப்பேற்றுவதற்கு நாம் கொஞ்சம் புளிப்பு மாவை எல்லா மாவிலும் சேர்த்து விடுகிறோம். அந்த கொஞ்சம் புளிப்பு மாவு என்னவாக மாற்றுகிறது? எல்லா மாவையும் புளிப்பாக மாற்றுகிறது. ஆக பரிசேயர் ஏரோதிய புளிப்பு மாவை குறித்து அப்படின்னு சொல்லும்போது அவங்க தோசை சுடுறதுக்கும் இட்லி சுடுறதுக்கும் ஏதோ புளிப்பு மாவு வச்சிருந்தாங்க அப்படி கிடையாது. அவர்களுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்க அப்படின்னா, நாம இட்லி மாவு, தோசை மாவு, அந்த புளிப்பு மாவு கிடையாது. அப்போ வேறு என்ன அப்படின்னா, புளிப்பு மாவுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது புளிப்பு மாவு எந்த மாவோடு கலந்தாலும் அது புளிப்பாக மாற்றுகிறது. புளிப்பில்லாத மாவு புளிப்புள்ள மாவை பாதிப்பது கிடையாது. புளிப்பில்லாத மாவு புளிப்பான மாவை பாதிப்பது கிடையாது. ஆனால் புளிப்புள்ள மாவுதான் புளிப்பில்லாத மாவை பாதிக்கிறது. ஏரோதியர்கள் பரிசேயர்கள் புளிப்பு மாவை போல அவர்கள் உங்களை பாதிப்பார்கள். என்ன பாதிப்பு? புளிப்பு மாவு மற்ற மாவோடு சேர்க்கிற போது அது ஒரு நல்ல பாதிப்பு. அது பின்னாடி தான் தோசை, இட்லி எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்வது பாசிட்டிவான பாதிப்பு கிடையாது, நெகட்டிவான பாதிப்பு, எதிர்மறையான பாதிப்பு. என்ன சொல்ல வருகிறார்? நேற்றைய வாசகம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? அடப்போம், இப்போ படித்த வாசகமே ஞாபகம் இல்லை. நேற்றைய வாசகம் பூசிக்கு போனதானே தெரியும். நேற்றைய வாசகம் அது முதல் வாசகம், நற்செய்தி. பரிசேயர்கள் இயேசுவிடம் ஒரு அரும் அடையாளத்தை கேட்பார்கள். வானத்தில் இருந்து எங்களுக்கு அரும் அடையாளம் எங்களுக்கு காட்டுங்க, அப்போ நாங்கள் நம்புவோம். அதற்கு முன்னாடி இயேசு 5000 பேருக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய அற்புதம். 4000 பேருக்கு இயேசு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய அற்புதம். ஆனால் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்த பரிசேயர்கள் மீண்டும் கேட்கிறாங்க, உங்களை நாம் நம்ப வேண்டும் என்றால் வானத்தில் இருந்து ஒரு அரும் அடையாளத்தை காட்டுங்க. என்னத்தை சொல்றாங்க அவங்க? பரிசேயர்கள் நம்பிக்கை இல்லாத தன்மை, நாங்கள் நம்ப மாட்டோம். நீ செய்யக்கூடிய அருமடையாளங்கள் எல்லாம் செஞ்சிருக்க அருமடையாளம் நம்பி உன்னை நான் மெசியாவை ஏற்றுக்க மாட்டோம். வேற ஒரு அருமடையாளத்தை காட்டுங்க. அந்த அருமடையாளம் எப்படி இருக்கணும்? வானத்தில் இருந்து வர வேண்டிய அருமடையாளம் இருக்கணும். சும்மா 5000 பேர் கொடுக்குது அது கிடையாது. வானத்தில் இருந்து காட்டுவேன். ஏன் வானத்திலிருந்து அருமடையாளத்தை கேட்டாங்க? ஏனென்றால் மோயிசன் வானத்தில் இருந்து தான் மன்னாவை பொடிய வைத்தார். இயேசு வானத்திலிருந்து மன்னாவை பொடிய வைக்கிறார். அவர் கீழே இருந்த அப்பங்களைத்தான் பகிர்ந்து கொடுத்தார். இதை நாங்கள் நம்ப மாட்டோம். மோயிசன் போல வானத்திலிருந்து மன்னாவை பொடிய வை, அப்போ நீ கடவுளுடைய மகன் மெசியா
இறைவாக்குன்னு சொல்ல நாங்கள் நம்புவோம். இதுதான் இயேசு சொல்றாரு. இந்த அவன் நம்பிக்கையும் நம்பிக்கையும் இல்லாதவர்கள் தான் யாரு? இப்ப யாருக்காக பேசின்னு இருக்கேன்? நான் யாரை பத்தி பேசின்னு இருக்கிறேன்? பரிசேயர்கள், சதுசேயர்கள். அவன் நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை இல்லாதவங்க, பார்த்தும் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஏசு அற்புதம் செய்திருக்கிறார், பார்த்திருக்கிறார், ஆனால் பார்த்தும் கூட பார்க்காமல் எங்களுக்கு வானத்திலிருந்து அருமடையாளத்தை காட்டுங்க. ஏண்டா இதுக்கு முன்னாடி தான் அத்தனை அருமடையாளங்கள் செஞ்சிருக்காரு, பார்த்தீங்க, அதெல்லாம் நான் நம்ப மாட்டோம். கண்ணிருந்தும் காண முடியாதவர்களாய் கேள்விப்பட்டாங்க. ஆண்டவர் இயேசு இவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார், கேள்விப்பட்டாங்க, ஆனால் கேட்டும் கேட்காதவர்களாய் நடிச்சாங்க பரிசேயரும் ஏரோதியும். அவன் நம்பிக்கை கொண்டு, சந்தேகம் கொண்டு, நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பரிசேயர்கள் என்கின்ற இந்த புளிப்பு மாவு குறித்து நீங்க கவனமாயிருங்க. உங்க மனசையும் மாத்திடுவாங்க. உங்க அவன் நம்பிக்கையா மாத்திடுவாங்க. நீங்க கடவுள் மேல கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒண்ணு இல்லாம மாத்திடுவாங்க. இது டேஞ்சரான புளிப்பு மாவு, அவன் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய புளிப்பு மாவு. இதை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை முன்னேறாமல் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது என்றால், இதுபோல அவன் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் நம்முடைய நம்பிக்கையும் கெடுப்பார்கள். நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரான காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு. நம்முடைய நம்பிக்கையிலே வாழாமல் இருப்பதற்கு தடை செய்யக்கூடிய பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அது நீங்க பாவம் சொல்லலாம், மற்ற எல்லா காரியங்களும் சொல்லலாம். இதை குறித்து கவனமாயிருங்கள். இந்த கவனம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? கவனம் இல்லைன்னா என்ன ஆகும்? புளிப்பு மாவு, ஏரோதிய பரிசேயருடைய புளிப்பு மாவுக்கு நாமும் அடிமையாயிடுவோம். ரொம்ப எளிமையா உங்க நம்பிக்கை கெடுத்துடுவாங்க. எதுக்கு மாதா மேல நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? மாதானா நம்பாதீங்க. விவிலியத்தில் மாதாவை பற்றி ஒன்றும் சொல்லலை. மாதா இயேசுவை யார் என்னுடைய தாயின்னு சொல்லி மாதாவை தூக்கி போட்டாரு. நீங்களாம் எதுக்கு மாதாவை நம்புறீங்க? புளிப்பு மாவு, பாவ சங்கீதனம், இதெல்லாம் ஃபாதர்ஸே சரி கிடையாது, குருக்களே சரி கிடையாது. நீங்களாம் எதுக்கு போய் பாவ சங்கீதனம் பண்றீங்க? அவங்க யோக்கியமா? புளிப்பு மாவு நம்பிக்கையை குலைத்து விடுவார்கள். பூசெல்லாம் ஒன்றும் கிடையாது. பூசலின் அப்பம் எப்படி நற்கனியா மாறும், இந்த சாதாரண அப்போ இயேசுனுடைய உடலாக எப்படி மாறிடும், அதெல்லாம் ஒரு கட்டுக்காது. அதெல்லாம் போய் நம்புறீங்களே. புளிப்பு மாவு உடைய நம்பிக்கையை பாழ்படுத்தும். இது போல நிறைய சொல்லிட்டு போகலாம். ஜபம்லாம் என்னங்க பெரிய ஜபம்? இந்த உலகத்தில் நல்லதெல்லாம் என்ன பெரிய நல்லது? அதுக்கெல்லாம் காலம் கிடையாது. ஏமாத்துங்க, அடுத்து ஏமாத்தின முன்னுக்கு வந்துடலாம், குறுக்கு வழியில் போன முன்னுக்கு வந்துடலாம். உண்மைக்கெல்லாம் காலம் கிடையாது, நேர்மைக்கெல்லாம் காலம் கிடையாது. சொந்த நேர்மையாக சொந்த முயற்சியில் போன அதுக்கெல்லாம் காலம் கிடையாது. ஏமாத்தினாதான் இந்த காலம். புளிப்பு மாவு உங்க நம்பிக்கை, உங்க நேர்மையை, உங்களுடைய நன்னடத்தையை கெடுத்து விடுவார்கள். பிரியமானவர்களே, புளிப்பு மாவு வெளியே இருந்தால நம்முடைய குடும்பத்திலும் கூட இருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போயின்னு இருக்க, எப்போ பார்த்தாலும் பாலபாகத்துக்கு போயிட்டு இருக்கிற, அந்தோணி என்ன பண்ணிட்டாரு, சாமி என்ன பண்ணிடுச்சு, பூசைக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் கூட சொல்லுவார், வீட்டில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் கூட சொல்லுவார்கள், புளிப்பு மாவு. எனவே ஆண்டவர் சொல்கிறார், கவனமாயிருங்க. ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், கடவுளுடைய வழியிலே செல்வதற்கு தடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்னவாக இருக்கு? புளிப்பு மாவு தான். அது உங்களுடைய மொபைல் கூட இருக்கலாம், உங்களுடைய செல்போன் கூட இருக்கலாம், உங்களுடைய பொழுதுபோக்கு கூட இருக்கலாம், உங்களுடைய தேவையில்லாத உலக காரியங்கள் கூட இருக்கலாம். இதில் நமக்கு கவனம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தில் இருந்து நாம் வெளியேறி கொண்டு இருப்போம். புளிப்பு மாவு, ஒரு லிட்டர் மாவுக்கு இன்னொரு லிட்டர் புளிப்பு மாவு கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ கலக்கணும்? துளியா விட்டாலும் கதை விடுறீங்க. ஒரு ஸ்பூன், எனக்கு தெரியாது. ஓகே, ஆக ஒரு லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் புளிப்பு மாவு. ஆக ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் புளிப்பு மாவு போடணும் அவசியம் இல்லை, ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். பிரியமானவர்களே, பெரிய பாவங்கள் தான்
நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கெடுத்துடும். கிடையாது. பெரிய கொலை குற்றம் தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கெடுத்துடும். கிடையாது. சின்ன எண்ணங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கெடுத்துடும். ஒரு டீஸ்பூன் புளிப்பு மாவு போதும் ஒட்டுமொத்த நல்ல மாவை புளிப்பேற்றிவிடும். ஆக கொஞ்ச நேரம் தானே நான் மொபைல் பார்க்கிறேன், ஜெபிப்பதற்கு பதிலாக கொஞ்சம் நேரம் தானே மொபைல் பார்க்கிறேன். ஜெபிப்பதற்கு பதிலாக கொஞ்சம் நேரம் தானே கொஞ்ச நேரம் தானே பொழுதை போக்குகிறேன். கொஞ்ச நேரம் தானே சின்ன பாவம் தானே பண்றேன், சின்ன ஒரு தப்பு தானே பண்றேன். இது எப்படி என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை கெடுத்துடும்? புளிப்பு மாவு அதை செய்யும். கொஞ்சம் புளிப்பு மாவு தான், சின்னது தான், குறைவானது தான், ஆனால் பெரிதாக மாற்றிவிடும். பிரியமானவர்களே, நம்முடைய கவனமாக நாம் இல்லை என்றால் ஆன்மீக வாழ்க்கையில் நம்மை தடை செய்யக்கூடியவர்கள் பெருசாக தடை செய்யாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். பிரியமானவர்களே, பானையில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வெளியேற்றுவதற்கு சின்ன ஓட்டை போதும். சின்ன ஓட்டை போதும். பெருசாக பானையை உடைச்சு தான் ஆகணும் கிடையாது. ஒரு சின்ன ஓட்டை போட்டாலும் கூட தண்ணீர் முழுவதுமாக வெளியே போயிடும். நமக்குள் இருக்கக்கூடிய இறை ஆசீர், நமக்குள் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதம் சின்ன பாவங்களினால் வெளியே போய்விடும். கடவுள் மீது கொண்டிருக்கிற பெரிய நம்பிக்கை சின்ன சின்ன தவறுகளினால் பெரிய நம்பிக்கை குறைந்து போகும். கடவுள் மீது கொண்டிருக்கிற பெரிய ஈடுபாடு சின்ன சின்ன தேவையற்ற பழக்க வழக்கங்களினால் கடவுள் மீது கொண்டிருக்கிற ஈடுபாடு இல்லாமல் போய்விடும். இதெல்லாம் தான் புளிப்பு மாவு. கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசேயர்கள் நம்மோடு இல்லை, ஏரோதியர்கள் நம்மோடு இல்லை. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை ஸ்ட்ரெயிட்டா கெடுப்பதற்கு, நம்முடைய நம்பிக்கை கெடுப்பதற்கு, ஸ்ட்ரெயிட்டா கெடுப்பதற்கு பரிசேயர்கள் சதுசேயர்கள் அப்படி யாருமே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான சூழல்களும் நம்முடைய ஹேபிட்ஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய ஆன்மீகத்தை குறைவுபட செய்கிறது. சின்ன சின்ன ஓட்டை, சின்ன சின்ன புளிப்பு மாவு. அப்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஆன்மீகத்துல கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கிறோம், எங்கெல்லாம் கவனமாக இருக்கிறோம், எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்? ஆன்மீகத்தை விட்டுடுங்க, வெளி உலக வாழ்க்கையில எங்கெல்லாம் கவனமாக இருக்கிறோம்? நான் கேட்கறது கேள்வி புரியலையா? எங்கெல்லாம் கவனமா நம்ம நடந்துக்கிறோம்? கவனமா எங்க போகும்போது? ரோட்ல போகும்போது. ஏன் ரோட்ல போகும்போது கவனமா போனோம்? வண்டி வந்துடுச்சுன்னா ஆபத்து. அப்போ கவனம் இல்லை என்றால் ஆபத்து இருக்கிறது. கவனம் இல்லை என்றால் ஆபத்து இருக்கிறது. ரோட்ல கண்ணு மூடிட்டு போக முடியாது, ஏனென்றால் கவனம் இல்லாமல் போக முடியாது, ஏனென்றால் ஆபத்து இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கையில் கவனம் இல்லை என்றால் ஆபத்து இருக்கிறது. ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்து மேபி இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது, ஆனால் ஆபத்து இருக்கிறது. We cannot allow anything and everything in my spiritual life. என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் எல்லாத்தையும் உள்ள விட முடியாது. என்னுடைய ரிலீஜியஸ் லைஃப்ல, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில எல்லாத்தையும் அலோவ் பண்ண முடியாது. ஃபில்டர் பண்ணணும். நீங்க ஒரு காஃபி போடும்போது கூட என்ன பண்றீங்க? கடையில் வாங்கி சாப்பிட்றோமா? இல்லை, நீங்க போடும்போது என்ன பண்றீங்க? வடி கட்டுறோம். ஏன் வடி கட்டுறோம்? அது உடலுக்கு ஒத்துக்காது, அல்லது டேஸ்ட் கொடுக்காது, வடி கட்டுகிறோம். ஆனால் நம்முடைய மூளைக்குள், நம்முடைய எண்ணங்களுக்கு போகிற சிந்தனைகளை யாராவது வடி கட்டுறோமா? இந்த சிந்தனை தான் உள்ளே போகணும், இந்த சிந்தனை உள்ளே போகக்கூடாது. இந்த மாவு தான் உள்ளே போகணும், இந்த புளிப்பு மாவு போகக்கூடாது. இந்த நம்பிக்கையான காரியங்கள்லாம் உள்ளே போகணும், அவநம்பிக்கையான காரியங்கள் உள்ளே போகக்கூடாது. Do we filter our thoughts? நம்முடைய எண்ணங்களை நாம் வடி கட்டுகிறோமா? எல்லாத்தையும் உள்ளே போடும். அந்த அம்மா சொல்லுது உள்ள போட்டுக்க, இந்த அம்மா சொல்லுது உள்ள போடும். உண்மையா இல்லையா, பொய்யா, நேர்மையானதா, தேவையானது தேவையில்லாதா, அது நம்முடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சி கொடுக்குமா, வளர்ச்சி கொடுக்காதா, அது நமக்கு தேவையா இல்லையா, அதெல்லாம் யாரு எவரை பத்தி சொன்னாலும், அது மோசமான காரியங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் உள்ள போடுவோம். என்ன நன்மை? என்ன நன்மை? இன்றைக்கு சீரியல்லாம் நான் பார்க்கறது இல்லைன்னு சொல்வது உண்டு. நம்முடைய சிந்தனைகளை கெடுக்கக்கூடிய சீரியல்ஸ் தான் கொடுத்துன்னு இருக்காங்க.
நாம் உள்ளே வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் உள்ளே போக வேண்டிய இறை வார்த்தைகளை நாம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். அது உள்ளே போகிற அனுமதி கிடையாது. விவிலிய வார்த்தை உள்ளே போவதற்கு நாம் அதுக்கு வாசல் திறக்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய கதவாண்டை வந்து தட்டுகிறேன், எவன் ஒருவன் தன்னுடைய கதவை திறந்து என்னை உள்ளே அழைக்கிறானோ நான் அவனோடு சேர்ந்து அவனோடு உணவு உண்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். கடவுளுடைய வார்த்தை கதவை தட்டுது, ஆனால் அதுக்கெல்லாம் பூட்டி வச்சுக்கிறோம். புளிப்பு மாவுக்கு மட்டும் உள்ளே அனுமதிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆன்மீக வாழ்க்கையை தடுப்பது கவனமற்ற வாழ்க்கை. இது இனிமேல் கொஞ்சம் கவனமாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். சீடர்களுக்கு அவர் கவனமாய் இருக்க அடுத்த வார்த்தை என்ன இருக்காங்க, அட்வைஸ் பண்ணார். அப்படியா? நீங்களே படிச்சுக்கிறா, கவனமாயிருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். இட் இஸ் நாட் ரெக்வெஸ்ட், இட்ஸ் எ கமாண்ட். கட்டளையிட்டார், கவனமாயிருங்கடா. நீங்களும் பரிசேயரை போல ஆயிடுவீங்க, நீங்களும் ஏரோதியை போல அந்த மனசை அந்த தாட்ஸை நீங்கள் உள்ளே வாங்கிடுவீங்க, கவனமாயிருங்க என்று கட்டளையிட்டார். இட்ஸ் எ கமாண்ட். பெரியமான இன்னைக்கு ஆண்டு நமக்கும் சொல்கிறாரு, கவனமாயிருங்க, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் கவனமாயிருங்க. மிக ஈஸியாக அவங்களுடைய நம்பிக்கை குலைச்சிடுவாங்க. ரெண்டாவது, இன்றைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்தை, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுப்பது என்னவென்றால், கடைசியில் ஆண்டு சொல்கிறார், இன்னுமா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள், இன்னுமா புரிஞ்சிக்காம இருக்கிறீங்க. என்ன சொல்ல வர்றாரு? 5000 பேருக்கு நான் அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தேன், 4000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தேன், இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்களா? ஒய் யூ நாட் அண்டர்ஸ்டாண்டிங்? ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க? ஏன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, கடவுள் செய்த நன்மைத்தனங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய கிருபையை, நன்மைத்தனங்களை புரிந்து கொள்ளாமல், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஏனோ தானோ என்று கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம் என்றால் வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாது. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியாது. நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை புரிந்து கொண்டோம் என்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், கடவுள் என் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கோயிலுக்கு போயிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுளை கும்பிட்டா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுள் செய்த நன்மைத்தனங்களை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் இன்னும் நம்முடைய ஆன்மீக காரியத்தில் என்னவா மாறுவோம்? முன்னுக்கு வருவோம். என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மைகளை உட்கார்ந்து யோசித்து, எவ்வளோ பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில் கடவுள் செய்தார், ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன் என்று கடவுளுடைய மாபெரும் கிருபைகளை நினைச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம் அதை மனசுக்குள்ளே கொண்டு வந்து அதை நினைச்சு சந்தோஷப்படுறோமா அப்படின்னா பல சமயத்தில் இல்லை. ஆக கடவுள் செய்த நன்மைத்தனங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் நாம் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய முடியாது. 2 காரியங்கள். கடவுளிடம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை கவனம் செலுத்துங்க. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை புரிந்து கொள்ளுங்கள்.